ஆமாங்க, ட்ரிப் தான் போகிறோம். ஏற்காடு போயிட்டுருக்கோம். அதனால தான் அவன் வந்து மலை மேலே ஏற போகிறோம் அப்படின்னு சொன்னான். போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அங்கே இருந்த பார்க்கில் வந்து வியான் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு வந்துட்டு திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரில, தேங்காய் சுற்றிட்டு போங்க காருக்கு அப்படின்னு சொன்னார். சரி அப்பா பேச்சு கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பாக தேங்காயை வாங்கி சுற்றி உடச்சிட்டு நாங்களும் மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்பர்ட்டுக்கு வீடியோ எடுக்கிறோங்கிறது தெரில. எதடா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உன்னை தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அப்படியே பேசிகிட்டே ஏற்காடு ரீச் ஆயாச்சு. நம்ம இப்போ ஸ்டே பண்ணியிருக்க ரெசார்ட்டோட ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருந்தது. அழகாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து மைண்ட் ரிலாக்ஸேஷனாக வந்த மாதிரி இருந்தது. இந்த வியூவை பார்த்துட்டு நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க ஏதோ தப்பாக இருக்குன்னு. உள்ளே இருக்கிறது யார் 2 பேருன்னு நீங்களே பாருங்கள். இவனுங்க 2 பேரும் பெட்ஷீட்குள்ளே போயிட்டு குதின்னு குதிச்சிட்டு இருக்கானுங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க, பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஆனால் மறுபடியும் அதையே தான் பண்ணிகிட்டு இருந்தானுங்க.